ரெண்டு குருந்தியர் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு பார்க்க போறோம். இங்க 2ஆம் அதிகாரத்தை நான் போன வாரத்துல கூட கொஞ்சம் பார்த்தோம். பவுல் ஏன் குருந்திய மக்களிடத்திலே வருவேன் என்று முன்பதாக சொன்னார், அதன் பின்பதாக ஏன் அவரால் அங்கு போக முடியவில்லை என்கிறதை விளக்கப்படுத்தி அவர் அங்கே பேசியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக பவுல் அப்படி பேசும்போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் ஏன் அங்கே வரவில்லை என்று சொல்லும்போது பவுல் இதற்கு முன்பதாக அந்த குருந்து மக்களிடத்திலே கண்டிப்பாக பேசியிருந்தார். மிக மிக கண்டிப்பாக கடிந்து கொண்டு எழுதியிருந்தார். ஆரம்பத்திலிருந்தே கடிந்து கொண்டுதான் எழுதியிருந்தார். அதுல ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் நிமித்தம் ஒட்டுமொத்த மக்களையும் திட்டி எழுதியிருந்தார் ஒரு காரியத்திலே. அது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே உள்ளது. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாக இருக்கிறதே. அப்போ ஒரு மனிதன் ஒரு மோசமான உபச்சாரம் செய்து இருக்கிறவன் அங்கே குருந்து மக்களிடத்திலே அந்த சபைக்கு போகிறவனாக, அந்த கூடுகளிலே பங்கு பெறுகிறவனாக இருக்கிறான். அதுதான் பவுல் திட்டி எழுதுவதற்கு காரணம். அப்ப அவனை திட்டினால் போதுமா தானே என்று சொன்னால், அவனை மட்டும் திட்டவில்லை பவுல் அந்த ஒட்டுமொத்த மக்களையும் சேர்த்தே திட்டுகிறான். அப்ப அவன் அப்படி இருக்கிறான். அதற்கு அப்போ ஏன் இவர்களை திட்டுகிறான்? இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்பு அடைந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த மக்களையும் திட்டுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது தவறு செய்கிற ஒருவன் அவனை கண்டிக்காமல் இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்கள் அவர்களையும் சேர்த்தே திட்டுகிறான். ஆகவே இப்படிப்பட்ட இடத்திற்கு இப்பொழுது போனால் ஏற்கனவே என்ன தூர கோபமாக இருப்பார்கள், நானும் எனது அவர்கள் செய்த அந்த செயல் நிமித்தம் கோபமாக இருப்பேன். ஆகவே கோபத்துடன் பேசுவதை கடிதம் மூலமாக பேசலாம் என்கின்ற அடிப்படையிலே தான் அவர் அந்த பயணத்தை போகாமல் இருக்கிறதாக அவர் சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரத்திலே அதை ஆரம்பிக்கிறார். நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டேன். நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கம் அடைந்தவனே அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான்? என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்று நான் உங்கள் எல்லாரையும் பற்றி நம்பிக்கையுள்ளவனாக இருந்து நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கம் அடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன் என்று சொல்லி எழுதுகிறார். அதாவது அந்த வரக்கூடிய சூழல், நான் வரக்கூடிய சூழல்ல நான் நேரடியாக வந்து நான் அந்த கடிதம் மூலமாக பேசினது நேரடியாக பேசக்கூடிய ஒரு பேசினால் ஒருவேளை அது சிக்கலாகிவிடும், உங்களுக்கு நேரடியாக வந்து தண்டனை தர வேண்டியிருக்கும் என்கிறதை தவிர்ப்பதற்காக நான் கடிதம் மூலமாக எழுதினேன். நான் நேரிலே வந்தால் துக்கப்பட வேண்டியிருக்கும் நீங்கள் செய்கிற செயலை பார்த்து, ஆகவே அந்த கடிதம் மூலமாக எழுதினேன் என்கிறதை சொல்லி புரிய வைத்துவிட்டு, இப்பொழுது அதனுடைய அந்த கடிதம் மூலமாக எழுதினார் அல்லவா, அதன் மூலமாக ஒரு பின்விளைவு வந்தது அல்லவா, அவர்களுக்கு சில மாற்றங்கள் வந்தது. அந்த மாற்றத்தை குறித்து இவர் சொல்லுகிறார். துக்கம் உண்டாக்குனவன், அதாவது அந்த விபச்சார பாவத்திலே ஈடுபட்ட அந்த மனிதன், எனக்கு மாத்திரமல்ல ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்குனான். அவன் எனக்கு அவன் செய்த காரியம் எனக்கு துக்கம் உண்டாயிற்று. அப்போ ஒரு மனிதன் பாவம் செய்கிற அந்த செயல் பவுல் கேள்விதான் படுகிறார். பவுல் அங்கே அந்த சபையிலே அங்கே இருந்து பார்க்கவில்லை, மாறாக அவர் கேள்விப்படுகிறார். இங்கே இப்படி எல்லாம் நடக்கிறது என்கிறதை கேள்விப்படும் போது அவருக்கு துக்கம் உண்டாக்குகிற செயலாக அது காணப்படுகிறது. அப்போ அப்படி ஒரு மனிதன் பாவம் செய்கிறதை கேள்விப்படும் போது பவுலுக்கு துக்கம் உண்டாகிறது. அந்த துக்கத்தோடு கூட உங்களிடத்துல வர கூடாது என்கிறதுதான் பவுலுடைய திட்டமாக இருந்தது. நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள், எல்லாம் சரியாக நடந்து கொள்கிறீர்கள் என்றால் பவுல் அங்கே போயிருப்பார். சரி, அப்போ துக்கம் உண்டாக்கு, எனக்கு துக்கம் உண்டாக்கு, அப்படி அவன் தவறு செய்தது நிமித்தம் அது எனக்கு துக்கம் உண்டாக்கிட்டு, அப்படி துக்கம் உண்டாக்குனவன் எனக்கு மட்டுமல்ல அது நிமித்தம் உங்களுக்கும் துக்கம் உண்டாக்கினான். ஒருவாறு ஒரு விதத்துல உங்களுக்கும் துக்கம் உண்டாக்கினார். அவர்கள் ஆரம்பத்திலே அவர்களுக்கு எந்த துக்கமும் இல்லை, அவர்கள் இயல்பாக இருந்து கொண்டார்கள். சபைக்கு வருகிற போது அவனை ஏற்றுக்கொண்டார்கள், எல்லாத்திலும் பங்குபடுத்துவனாகத்தான் இருந்தான். ஆனால் பவுல்
அது அவர்களை திட்டி கடிதம் எழுத வேண்டியிருந்தது. உங்களுக்கு நீங்கள் என்னது அவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். எந்த ஒரு இப்படி தவறான ஒரு காரியம் செய்கிறவனை உங்களோடு கூட சேர்த்து வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் அந்த தவறு செய்யவில்லை என்றாலும் அப்படிப்பட்ட தவறு செய்கிறவன், அதாவது கடவுளை அறியாதவர்கள் கூட இந்த அளவிற்கு மோசமான காரியங்களில் ஈடுபட்டதில்லை. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான, அதாவது சாதாரணமாக கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிறத தாண்டி சாதாரணமாக ஒரு மனிதர் பார்க்கும் போதே இது மோசமான செயல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் செயலை செய்கிற ஒரு மனிதனை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அதற்கு எந்த ஒரு அவன் திருந்துவதற்கோ அல்லது வேறு ஏதோ எந்த விதத்திலும் நீங்கள் என்னது எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்கிறதா பவுலுக்கு மேலும் துக்கம் உண்டாக்கிட்டு. அப்போ அதனை பவுல் கடிந்து கொள்ளுகிறார். கடிந்து கொள்ளும் போது இப்பொழுது அவர்களுக்கும் துக்கம் உண்டாகிட்டு இங்க சொல்லுகிறார். அப்படி துக்கம் உண்டாக்குனவன் எனக்கு துக்கம் உண்டாக்கினான், எனக்கு மட்டும் கிடையாது ஒரு விதத்திலே உங்களுக்கும் துக்கம் உண்டாக்கினான் என்று சொல்லுகிறார். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவனுக்கு அப்போ அநேகரால் உண்டான இந்த தண்டனை போதும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். இப்போ பவுல் தான் என்னது அவனுக்கு தண்டனை கொடுக்கும்படியாக சொல்லுகிறார். ஒரு சபைக்குள்ளாக சொல்லப்படாத புறஜாதிகளிடத்திலும் சொல்லப்படாத அளவிற்கு மோசமான ஒரு தவறு ஒருத்தன் செய்திருக்கிறான். இப்போ அவனை குறித்து எந்த விதத்திலும் சலனம் இல்லாமல் மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே பவுல் கடிதம் எழுத வேண்டியிருக்கிறது. பவுல் அங்கே என்ன சொல்லுகிறார்? தீர்ப்பு கொடுக்கிறார். அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். என்ன, நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாக இருந்தாலும் ஆவியினாலே உங்களோடு கூட இருக்கிறவனா இப்படி இந்த காரியத்தை செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோட கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். பவுல் தீர்ப்பு கொடுக்கிறார். அதாவது அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறது என்பது நீங்கள் கூடுகிற இந்த கூட்டத்தை விட்டு அவனை விலக்குங்கள். உங்களோடு கூட கூடுவதற்கு அவனுக்கு இனி அனுமதி கிடையாது. இங்க சபை கூடுகையிலே அவனை பங்கெடுக்க அனுமதி கிடையாது. அதாவது இனி அவன் என்னது அவன் வெளியே கடவுளுடைய வார்த்தையை கேட்பதற்கு நீ உள்ளே வரக்கூடாது. அவன் வெளியே புறம்பாக்கப்பட்டவனாக, அவன் அப்போது யாருக்கு சாத்தானுடைய கண்ட்ரோலுக்கு உட்பட்டவனாக அவனை விட்டு விடுங்கள் என்று சொல்லி பவுல் தீர்ப்பு கொடுக்கிறார். எதற்காக? அப்பொழுது அகிலும் என்னது அவன் புரிந்து கொள்ள வேண்டும். வெளியே போன பிறகாகிலும் சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள் போன பிறகாகிலும் இரண்டையும் கம்பேர் செய்து யோசித்து பார்க்க வாய்ப்பு கிடைக்கும். முதலாவது இந்த கிறிஸ்தவ கூடுகைக்குள்ளாக இருந்த போது எப்படி இருந்தேன், இப்பொழுது அதை விட்டு விலகி இந்த எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் முழுமையாக சாத்தானுடைய கண்ட்ரோலுக்குள்ளாக போன பிறகு எப்படி என்கிறதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இல்லை இங்கு இந்த இடத்தை விட்டு நாம் திரும்ப வேண்டும் என்றாகிலும் அவன் திரும்ப வேண்டும் என்கிறதான் பவுலுடைய நோக்கம். அதான் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படியாக. அவனுக்கு தடையாக இருக்கிறது மாம்ச இச்சைகள், அதன் அழிவுக்காக அதை குறித்து அவனுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறதற்காக அவனை என்னது உங்கள் கூட்டத்தை விட்டு உள்ளே வந்து கொண்டே இருப்பான் என்று சொன்னால் இந்த ரட்சிப்பின் மேன்மை அவனுக்கு புரியாது. சத்தியம் எல்லாம் தெரிந்திருந்தால் கூட அவன் தெரியாது. வெளியே போய் அது பாதிப்பை அவன் அறிந்து கொள்ளட்டும், அப்போ அவன் சாத்தானிடத்திலே போகட்டும் என்கிறதற்காக. அப்பொழுதுதான் என்னது இயேசு கிறிஸ்துவினாலே அவன் ரட்சிக்கப்பட முடியும். அது எவ்வளவு மோசமான இடம் என்பதை அவன் புரிந்து கொண்டு இங்கே உள்ளே வர முடியும் என்கிறதுதான் பவுல் என்கிறதற்காக பவுல் ஒருபடி தீர்ப்பு கொடுக்கிறார். தொடர்ந்து 13ஆம் வசனத்திலே 1 கொரிந்தியர் 5:13 அவன் ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். பவுல் பயன்படுத்துகிற வார்த்தை அவன் பொல்லாதவன், அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் என்று சொல்லி பவுல் அங்கே தீர்ப்பு கொடுக்கிறார். அப்போ இதை அந்த சபை மக்கள் மேல் ஒரு பாரமாக இருந்தது. இவ்வளவு நாட்கள் எந்த ஒரு சலனம் இல்லாம அவனோடு கூட பழகி கொண்டு வந்தார்கள். இப்பொழுது என்னது பவுல் இப்படி இருப்பது தவறு என்று சொல்லி திட்டி எழுதியிருக்கிறார். ஆகவே இவனை தங்களை விட்டு நீக்கி விட வேண்டும், அவனோடு புசிக்க கூடாது
எந்தவித சம்பந்தமும் வைத்திருக்கும் இனிமே பேசக்கூடாது என்கிறது போல பவுல் எழுதி இருக்கிறாரே. ஆமா, அப்படித்தான் எழுதுனா 5ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம். விபச்சார 9:10 விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆகிலும் இந்த உலகத்தில் உள்ள மற்ற மக்கள் கூட நீங்கள் பேசலாம். அதாவது கடவுளை அறியாதவர்கள் பாவத்தில் ஈடுபட்டிருப்பார்கள், அவர்களோடு பேசலாம், பழகலாம். ஆனால் நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த ஒருத்தன், ஆனா அவன் பாவத்தை குறித்த ஒரு உணர்வு இல்லாமல் பாவாம்சத்தை துணிகரமாக செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அப்படிப்பட்டவன் விபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாவது, உக்கரகாரனாவது, உதாசீனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அவனோட கலந்திருக்க மிங்கிளாக கூடாது. அப்படிப்பட்டவனோடு புசிக்கவும் கூடாது. ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது. அதாவது அவனை கிட்டத்தட்ட ஒதுக்கி வைக்கிற காரியம். இவ்வளவு நாட்கள் ஒன்றாக குடும்பமாக பழகி இருப்பார்கள், இதிலிருந்து ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுதான் பவுல் தண்டனை அவர்கள் செய்ய வேண்டியது. ஆனா அவர்கள் செய்யாததுன்னா பவுல் இந்த தண்டனையை கொடுக்கிறார். ஆகவே அது அவர்களுக்கு ஒரு விதத்திலே ஒரு பாரமான ஒரு செயல்தான். அந்த காரியத்தை அவர்கள் செய்தார்கள். இப்பொழுது பவுல் அந்த பின்பதாக இந்த கடிதத்தை எழுதுகிறார். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். இவ்வளவு இதுக்கு மேலே உங்களுக்கு நான் மேலும் பாரத்தை சுமத்த விரும்பாதபடிக்கு புதிய ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இவ்வளவு நாட்கள் அவர்களும் பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன, அவன் தவறு செய்தவன், ஆனால் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அவனோடு கூட புசித்துக் கொண்டிருந்தார். ஆனால் பவுலுடைய தீர்ப்பின் அடிப்படையிலே அவனை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். இது அவர்களுக்கு ஒரு பாரம். இன்னும் இதுக்கு மேலேயும் நான் அதிக பாரத்தை சுமத்த விரும்பவில்லை. அப்படி அவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனை போதும், அவனுக்கு தண்டனை கொடுத்ததும் போதும் என்று சொல்லி அவனுடைய தண்டனையை நீக்கும்படியாக பவுல் எழுதுகிறான். ஏன் நீக்க எழுதுகிறான் என்று சொன்னால், அவன் மனம் திரும்பினான், அவன் செய்த தவறை உணர்ந்து கொண்டான். எப்படி எனில், அதாவது உள்ளே இருக்கும்போது உணர்வில்லாமல் இருந்தான். அதற்கு காரணம் என்ன? கூட இருந்த யாருமே தவறு என்று சுட்டி காட்டவில்லை. அதற்கு ஏதுவான அவர்கள் அவன் திருந்த மறுபடியும் சொல்லினாலும் கேட்கவில்லை என்று சொன்னால் அதற்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை, கண்டித்து பேசவில்லை. ஒருவேளை கண்டித்து பேசினாலும் அவன் திருந்தவில்லை என்று சொன்னால், அப்ப நீ என் கூட பழகாத என்று சொல்லவில்லை. மாறாக அவன் தவறு செய்து கொண்டிருக்கும் போது அவனோடு கூட உட்கார்ந்து பேசுகிறவர்களாகவும் கலந்திருக்கிறவர்களாகவும் புதிக்கிறவர்களாகவும் காணப்பட்டார்கள். ஆகவே அப்பொழுது அவன் தவறை விட்டு வெளியே வரவில்லை. ஆனால் எப்பொழுது இவர்கள் வெளியாக்கினார்களோ, நீ வரக்கூடாது, நீ உன்னுடைய செயல் கிறிஸ்தவத்துக்கு இழுக்கை உண்டாக்குகிறது, அது தேவனுடைய நாமத்தை தூஷிக்கும்படியாக, கடவுளை அறியாதவர்களே இந்த அளவுக்கு கேவலமான செயல் எல்லாம் செய்வதில்லை, ஆனால் நீ கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லிக்கொண்டு இப்படி பாவத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய், இது சரி கிடையாது. ஆகவே நீ திருந்தினால் உள்ளே வா என்று சொல்லி நீ திருந்த வேண்டும், ஆகவே நீ வெளியே போ என்று சொல்லி அங்கே அவனை வெளியே அனுப்பிவிட்டார்கள். இப்போ அவன் உணர்ந்து கொண்டான். இப்ப பவுல் சொல்லுகிறான், ஒருவன் உணர்ந்து கொண்டான் என்று சொன்னால் அவனுக்கு இவ்வளவு இந்த தண்டனை போதும். ஆனால் கொரிந்து மக்கள் அவன் திருந்தின பிறகும் பவுல் தீர்ப்பு கொடுத்து விட்டார். அப்ப இனிமேல் அவன் பெர்மனண்டா வெளியே தான் என்கிற நிலைமையில தான் அவர் இருந்தார்கள். பவுலுடைய நோக்கம் இவன் திருந்தினால் உள்ளே வரலாம் என்கிறது. ஆனால் அந்த கொரிந்து மக்கள் ஒன்றுகள் இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருக்கிறார்கள், இந்த பக்கத்திலே எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருக்கிறார்கள். அதாவது இந்த பக்கத்துல என்றால் அவன் பாவம் செய்து கொண்டிருக்கும் போது அவனை குறித்து எந்தவித அக்கறைப்படாமல் அவனோடு கூட சேர்ந்து ஒன்றாக இருக்கிறார்கள். எல்லாம் எப்படி இருந்தாலும் நாம் ஒன்று என்கிறது போல இருந்தார். அதை குறித்து எந்த விதத்திலும் அதை குறித்து எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. சரி, தண்டனை கொடுத்து வெளியே அனுப்பினால் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இருக்கிறார்கள். அவன் அடுத்து திருந்தினானா இல்லையா என்று சொல்லி பார்க்கவும் இல்லை, அடுத்து திருப்பி அவனை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிறதும் இல்லையா. பவுல் வெளியே அனுப்ப சொல்லிவிட்டார், மொத்தமாக வெளியே போ, அவ்வளவுதான், நீ வெளியே என்கின்ற அளவுக்கு ரெண்டு விதத்துல எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருக்கிறார்கள். பவுல் மறுபடியும் எழுதுறா, இல்ல அவனை சேர்த்துக் கொள்ள வேண்டும் மறுபடியும். அவன் திருந்தி இருக்கிறான். அது நம் 7ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது தெரியும். சரி, அப்போ பவுலுடைய நோக்கம், தண்டனை என்பது
நிரந்தரமாக ஒரு மனிதனை புறக்கணிப்பதற்காக அல்ல, ஒரு மனிதனுக்கு அவனை திருத்துவதற்கு அல்லது அவனை உணர்வடைய செய்வதற்கு என்கிறதுதான் பவுலுடைய நோக்கம். ஆனால் இந்த மக்கள் அதை என்னது தவறு செய்து விட்டு அப்ப தண்டனை கொடுத்தாக வேண்டும் என்கின்ற நிலைமையில தான் இருக்கிறார். என்ன அப்போ பவுல் அதுக்காகவே மறுபடியும் எழுத வேண்டியிருக்கிறார். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அவன் அதிக துக்கத்தால் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அவனுக்கு அநேகரால் உண்டான தண்டனை போதும். அவன் தண்டனை பெற்றுக் கொண்டான். தண்டனை பெற்றதனால் அவன் அதிக துக்கம் அடைந்து கொண்டான். அந்த துக்கம் என்பது தேவனுக்கு ஏற்ற துக்கமாக இருந்திருக்கிறது என்கிறதை நாம் 7ஆம் அதிகாரத்தை பார்க்கும் போது புரியும். இதே சம்பவம் 7ஆம் அதிகாரத்திலும் பவுல் எழுதி வைத்திருக்கார். அங்கே என்ன நடந்தது? நீங்கள் தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைந்திருக்கிறார்கள். அப்போ மனம் நான் செய்த தவறு என்கிறதை அவன் உணர்ந்திருக்கிறான். அப்போ உணர்ந்த பிறகும் என்னது இவர்கள் அதே அந்த தண்டனையை மாற்றவில்லை. தண்டனையிலிருந்து, அதாவது தண்டனை என்பது அடிப்பதோ இல்ல அதல்ல, எங்களோடு நீ சேரக்கூடாது என்கிறதா காரணம். அவன் ஒருவேளை அவன் அங்க இருந்திருந்தால் என்ன நடக்கும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க. இவனே இப்படி இருக்கிறான். இப்ப நம்மளும் நாளைக்கு அந்த சர்ச்சுக்கு வருகிற பிள்ளைகள் கூட என்னது இவனை மாதிரி நம்ம இருக்கலாம் போல என்று சொல்லி அவனை பார்த்து சில ரோல் மாடலாக இருக்க வாய்ப்பு உண்டு தானே. ஆகவே அப்படிப்பட்டவரை அகற்ற வேண்டியதும் அவசியம். அதே வேளையிலே அப்படி அகற்றுவது என்பது அது ஒரு நிரந்தர தீர்வு அல்ல. நிரந்தரமாக அப்படி அகற்றி வைக்க வேண்டும் என்பது அல்ல. மாறாக அது திருந்துவதற்கான ஒரு ஏற்பாடு, அவ்வளவுதான். டெம்பரரி ஏற்பாடு. அவன் செய்த தவறை உணர்ந்து விட்டான் என்று சொன்னால் அவனை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அப்போ இப்பொழுது அவன் தவறை உணர்ந்து விட்டான் என்றால் அவனுக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும்? மன்னித்து ஆறுதல் பண்ண வேண்டும். சரி சரி விடு என்று சொல்லி ஆறுதல் பண்ணி, இது இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வார். தவறு அது ஓகே, தவறி விட்டாய், இனிமேல் அது கடவுள் உன்னை பாதுகாப்பார், நீ உள்ளே வா என்று சொல்லி மன்னித்து ஆறுதல் படுத்த வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுங்க. தண்டனை கொடுக்க சொன்னதும் பவுல் தான், இப்பொழுது ஆறுதல் செய்ய சொல்வதும் பவுல் தான். அதுல அவன் அதிக துக்கத்தை அமர்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்படி அன்பை காண்பிக்க வேண்டும். தண்டனையை மட்டுமல்ல, கண்டிப்பை மட்டுமல்ல, உங்கள் அன்பையும் காண்பிக்க வேண்டும். அவன் இப்பொழுது என்னது அன்பில்லாமல் தவிக்கிறான். அவன் செய்து தவறை உணர்ந்து விட்டான். ஆனால் இப்பொழுது எங்க இருக்கிறான்? வெளியே இருக்கிறான். அது கிறிஸ்தவ கூட்டத்துக்கு வெளியே இருக்கிறான். அவன் என்னது இப்பொழுது அவனுக்கு அன்பு காட்ட யாரும் இல்லை. இல்லை, நீங்கள் அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்லி பவுல் எழுது. இயேசு கிறிஸ்து இதே காரியத்தை தான் சொல்லுகிறார். லூக்கா புஸ்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே நான்காம் வசனம் பாருங்கள். 3:4 உங்களை குறித்து எச்சரிக்கையாரு. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் என்ன செய்ய வேண்டும்? மனிதன் குற்றம் செய்கிறான், சகோதரன் என்ன செய்ய வேண்டும்? அவனை கடிந்து கொள். அது தவறு என்பதை உணர்த்த வேண்டும். தப்பு அது இது சகோதரனுக்காகட்டும், பிள்ளைகளுக்காகட்டும், யாருக்காகட்டும், ஒரு தவறு செய்தால், பாவம் செய்தால் அதை கண்டித்து உணர்த்த வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் தவறு என்று தெரியாமல் கூட செய்திருக்க வாய்ப்பு உண்டு. இல்லை தெரிந்தாலும் அதை அதிலிருந்து ஒரு வெளியிலிருந்து ஒரு உந்து சக்தி கிடைக்காத பட்சத்திலே ஒருவேளை என்னது அதை தொடர்ந்து இருக்கவும் வாய்ப்பு உண்டு. வெளியிலிருந்து இது தவறு அல்லது கண்டனம் வரும்போது தான் சில டைம் அவர்களுக்கு கூட புத்தி வேலை செய்து திருந்துவதற்கு வாய்ப்பு ஏற்படும். ஆகவே கடிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதே வேளையிலே குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால், அப்போ கடிந்து கொள்ளும் போது ஆமா நான் செய்த தவறு என்பதை உணர்வடைந்தால், ஆமா நான் செய்த தவறுதான் என்று உணர்ந்து கொண்டானால் உடனடியாக என்ன செய்ய வேண்டும்? இல்ல நீ எவ்வளவுதான் என்னது உணர்ந்து கொண்டாலும் நீ செய்த தப்புக்கான தண்டனை நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படி என்று சொல்லி, ஆகவே நான் என்னது மறுபடியும் என்னது மேற்கொண்டு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. மன்னிப்பாயாக,
உன் சகோதரனுக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அதை கடிந்து கொள்ள என்பது அந்த செயலை அவனுக்கு உணர்த்தி காண்பித்து அது தவறு என்று சுட்டி காட்டுவது. அவன் திருத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அப்ப அதற்கு அடுத்தடுத்த ஆக்ஷன் எடுப்பது என்னது, சரி உன்னால் இதை அவன் விரும்பினால் என்னது உதவி செய்யலாம். இல்லை சிலர் என்னது, அவன் இந்த குற்றம் செய்தேன் ஆனால் என்னால் விடுதலை பெற முடியவில்லை, உதவி தேவை என்றால் உதவி செய்யலாம். ஆனால் அவன் அதை குறித்து எந்த அக்கறையும் இல்லாமல் குற்றத்திலே தொடர்ந்து இருக்கிறான் என்று சொன்னால் அதுக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும், சரி அப்படியா நீ குற்றத்திலே இருப்ப என்றால் தொடர்ந்து என்னது என்னோட பேசாதே என்று சொல்லி ஒதுக்கி வைக்கிற ஒரு காரியம். அப்படி பண்ணும் போது என்னது அவங்களுக்கு திருந்த வாய்ப்பு ஏற்படுகிறது. அப்போ திருந்தும் போது மனஸ்தாபம் திருந்துவது என்று சொன்னால் தான் செய்த தவறை உணர்ந்து கொள்ளுதல். தான் செய்த தவறை உணர்ந்து கொள்வது அதுதான் இங்க மனஸ்தாபப்படுதல். உணர்ந்து கொள்ளும் போது ஆமா நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி தன்னைத்தானே உணர்ந்து கொள்வது. அப்படி உணர்ந்து கொண்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்று சொல்லி சரி. அப்போ ஒரு முறை குற்றம் செய்தான், சரி உணர்ந்து கொண்டான், ஆனால் அடுத்த முறை மறுபடியும் அதே தவறை செய்கிறான், என்ன செய்வது, மறுபடியும் கண்டிக்க வேண்டும். அப்போ மறுபடியும் உணர்ந்து கொள்ளுகிறான், என்ன செய்ய வேண்டும், மறுபடியும் மன்னிக்க வேண்டும். இங்கே இல்ல வேற ஒரு இடத்துல பவுல் பேதுரு கேட்பார் எத்தனை முறை, யாருன்னா இங்கே இயேசு கிறிஸ்து சொல்வார் 7 முறை தவறு செய்து வந்துட்டு நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னாலும் என்னது அதை மன்னித்து விட வேண்டும். பேதுரு வேறொரு இடத்துல வந்து கேட்டப்ப இயேசு கிறிஸ்து 7 தடவை தானே சொல்லியிருக்காரு, 7 முறை மன்னித்தால் போதுமா என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து சொல்வார் 7 முறை 70 தரம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி. 70 எண்ணற்ற முறை, எத்தனை முறை வந்து அவன் மனஸ்தாபப்பட்டாலும் அவனை மன்னிக்க வேண்டும். அது இந்த காரியத்தை நாம் தவறு செய்வதற்கு ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கொள்வதற்காக இங்கு சொல்லவில்லை. அல்லது மாறாக நாம் ஒரு மனிதன் எத்தனை முறை விழுந்தாலும் அது எத்தனை முறை தவறு செய்து அதை திருத்திக் கொண்டால் அல்லது மனப்பூர்வமாக உணர்ந்து கொண்டாலும் நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்கிறதை குறித்து சொல்லுகிறாங்க. புரியும் என்று நினைக்கிறேன். அதாவது நாம் தவறு செய்வதற்காக எத்தனை முறை தவறு செய்தாலும் போய் மன்னிப்பு கேட்டா போதும் என்று, ஆகவே நாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் தவறு செய்யலாம் என்று எடுத்துக்கொள்வதற்காக சொல்லப்பட்ட அவசியமில்லை. ஒருவர் எத்தனை முறை தவறி அதற்கு மனம் மறந்தினாலும் இந்த மனஸ்தாபப்படுதல் என்பது வெறும் ஷோ காண்பிப்பதல்ல, மனப்பூர்வமாக உண்மையிலே தான் செய்த தவறு என்று சொல்லி உணர்ந்து கொள்வது. அது எத்தனை முறை நடந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுங்க. இதே காரியத்தை தான் பவுல் அங்கே பயன்படுத்துகிறார். இந்த குறைந்து சபையினர் இதை மறந்து விட்டார்கள். பவுல் தீர்ப்பு கொடுத்து விட்டார், வெளியாக்க வேண்டும், அதை அவ்வளவுதான், அதை மட்டுமே பிடித்துக் கொண்டார்கள். அதன் பிறகு அவன் மனஸ்தாபப்பட்டான், அவன் துக்கப்பட்டான், அப்போது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்கின்ற சிந்தை அவர்களுக்கு வரவில்லை. ஆகவே பவுல் எழுதுகிறார், நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவனை மன்னிக்க வேண்டும், அவனுக்கு அன்பு காட்ட வேண்டும், அவனுக்கு ஆறுதல் செய்ய வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார். அடுத்ததாக பவுல் எழுதுகிற முக்கியமான இன்னொரு காரியம், நீங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன் என்று சொல்லி பவுல் சொல்லுவார். அப்போ பவுல் இந்த காரியத்தை எழுதும் போது பவுலுடைய மனதில் என்ன இருக்கிறது, நீங்களும், அதாவது இந்த தண்டனை கொடுத்தவர்களும் நீங்களும் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களா, எல்லா காரியத்திலும் 100% கீழ்ப்படிந்திருக்கிறீர்களா என்கிறதையும் என்னது சோதித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதருக்கு நான் தண்டனை கொடுக்கும் போது நான் நல்லவன், அவன் ரொம்ப மோசம், ஆகவே அவனுக்கு தண்டனை கொடுக்க எனக்கு தகுதி இருக்கிறது என்கின்ற எண்ணத்திலே அல்ல தண்டனை கொடுப்பது. அவன் இந்த விஷயத்திலே அவன் இதா இருக்கிறான், இந்த விஷயத்திலே எப்படியாக திருத்திக் கொள்ள வர வேண்டும், இந்த தண்டனை கொடுத்தால் ஒருவேளை என்னது அவன் திரும்ப வாய்ப்பு இருக்கிறது என்கிறதான் எண்ணமாக இருக்க வேண்டும். அப்போ அதே வேளையிலே நான் இந்த விதத்துல சரியாக இருக்கிறேனா என்று சொல்லி என்னை குறித்தும் யோசித்து பார்க்க வேண்டும். நான் என்னது எந்த விதத்திலும் என்னது அப்ப தண்டனை கொடுக்கிற இடத்திலே இந்த சபை மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னா நாமளும் என்னது எந்த விதத்திலும் தவறி இருக்கக்கூடாது, நம்மை நாமையும் சோதித்துக் கொள்ள வேண்டும்.
நானும் என்னை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த இடத்திலே நான் சரியாக இருக்கிறேனா, இந்த இடத்திலே சரியாக இருக்கிறேன் என்று சொல்லி நீங்களும் உங்களை சோதித்தறியும்படியாக இதை எழுதினேன் என்று சொல்லி பவுல் சொல்றார். ஒரு மனிதன் தவறு செய்கிறார், நாம் அதை கண்டிக்கிறோம் என்று சொல்லும் போது அந்த வேளையிலே அவர்களுடைய தவறுகளை மட்டுமல்ல நாம் பார்க்க வேண்டியது, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லா விதத்திலையும் கீழ்ப்படைந்திருக்கிறோம். ஒரு அந்த காரியம் மட்டுமல்ல, நாம் வேறு காரியங்கள்ல ஒருவேளை மிஸ் ஆகியிருக்கலாம். அப்ப நான் இந்த விஷயத்துல சரியா தானே இருக்கிறேன், அப்ப இவனுக்கு இந்த விஷயத்துல தண்டனை கொடுக்குறேன். அதே வேளையில நான் வேற விஷயத்துல எங்கேயாவது சரியில்லாம இருக்கலாம், அப்ப எனக்காரு தண்டனை தருவது? அப்போ நான் எல்லா காரியத்திலும் நான் சரியாக இருக்க வேண்டும், இருக்கிறேனா என்பதை சுய சோதனை செய்து கொள்ள வேண்டும். சுய சோதனை செய்து நம்மை நாமே திருத்திக் கொள்ளவும் வேண்டும். அதற்கும் சேர்த்துதான் பவுல் எழுதுகிறான். இப்போ நீங்க அப்படிப்பட்டவனையும் பொருளாதவனையும் உங்களை விட்டு புறம்பே போடுங்கள் என்று சொல்லும் போது அவனுடைய தவறு பகிரங்கமாக வெளிப்பட்டது. அது மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டாக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, அது ரொம்ப மோசமான, கடவுளை அறியாதவர்கள் கூட செய்யாத ஒரு பாவம். ஆகவே அது இமிடியேட்டாக அந்த மாதிரி தான் செய்தாக வேண்டும். அதே வேளையிலே நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் சரி என்று அர்த்தம் அல்ல. நம்மையும் சோதித்து பார்க்க வேண்டும். நீங்களும் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களையும் சோதித்து பார்க்க வேண்டும். ஒரு இவன் செய்கிறது இவர்கள் செய்கிறது தவறாக இருக்கிறது என்று சொல்லி அது அவர்கள் திருந்த வேண்டும் என்று நினைக்கிறதாம், அல்லது அதுக்காக கண்டிப்பு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதாம், நம்முடைய வாழ்க்கையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்பொழுதும் அவர்களுடைய வாழ்க்கை மட்டுமே என்று சொல்லி பார்க்க கூடாது. நம்மையும் உட்கார்ந்து சோதித்து பார்க்க வேண்டும். நம்மையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னிடத்திலே ஏதாவது தவறு இருக்கிறது, நான் எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்கிறேனா, இந்த விஷயங்கள் இல்ல இது சின்ன விஷயம் தானே என்று சொல்லி விட்டுவிடக் கூடாது. அந்த விஷயத்திலே அது ஒருவேளை சின்ன விஷயம் போல நமக்கு தெரிந்தாலும் இந்த விஷயத்துல நான் கீழ்ப்படியவில்லை, இதை நானும் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறது தான் இங்கே நோக்கமாக இருக்க வேண்டும். அதுதான் பவுல் இங்கே வலியுறுத்துகிறார். நீங்களும் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை சோதித்தரும்படி இப்படி எழுதினேன். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். அப்போ அந்த மனிதனுக்கு நீங்கள் மன்னிக்கிறது மன்னிப்பீர்கள் என்றால் நானும் மன்னிக்கிறேன், கிறிஸ்துவன் சன்னிதானத்திலே மன்னிக்கிறேன். ஆகவே அவனுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுங்க. அடுத்து கடைசியாக அது முடிக்கும் போது இந்த கான்செப்டை சொல்லி முடிக்கும் போது சொல்லுகிறா, சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இப்போ இயேசு பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறான், இந்த மன்னிப்பை குறித்து கூறிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக மன்னிக்க வேண்டும், நீங்கள் மன்னித்தால் நான் மன்னித்தது மாதிரி, நீங்கள் மன்னித்தால் நானே கிறிஸ்துவின் சன்னிதானத்திலே மன்னித்தது மாதிரி என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான். ஏன் என்று சொல்லுகிறேன், சாத்தான் என்று சொல்லி ஒருத்தன் இருக்கிறான், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதது அல்லவே என்று சொல்லி. அப்போது இந்த மன்னிப்புக்கும் சாத்தானுக்கும் என்ன சம்பந்தத்தை இங்கே பவுல் கொண்டு வர விரும்புகிறார் என்று நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நாம் மன்னிக்கவில்லை என்று சொன்னார், அல்லது மன்னிக்கிறது ஒருவரை ஏற்றுக்கொள்ளுகிறது, மன்னித்தால் மட்டும்தான் ஒருவரை ஏற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும், ஏதோ ஒரு எமோஷனல்ல ஒரு தவறு செய்து விட்டார்கள், ஆனால் அது இப்பொழுது ரிக்ரெட் பண்ணுகிறார்கள் என்றால் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதையே சொல்லி 10 வருஷத்துக்கு முன்னாடி செய்த தவறாக இருக்கு, அவர்கள் அதே அது தவறுதான் என்று சொல்லி அவர்களை ஒத்துக்கொண்டிருப்பார்கள். அதற்காக ஒருவேளை அவர்கள் செய்த தவறு நிமித்தம் ஒரு பெரிய தவறு என்று சொன்னால் அரசாங்க ரீதியிலான பின் விளைவுகள் அது எல்லாம், அதை குறித்து நான் பேசவில்லை. ஆனா அவர்கள் அதை தவறு என்று சொல்லி ஒத்துக்கொண்டிருப்பார்கள், அதை குறித்து வருத்தம் தெரிவிப்பார்கள் அல்லது மனஸ்தாபப்படுகிறார்கள். ஆமா, நான் தவறுதான், நான் இப்பொழுது அதை குறித்து வெட்கப்படுகிறேன் என்று ஒருவர்கள் வந்தார்கள் சொன்னால் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்ல, நீ ஏற்றுக்கொள்ளுகிறது என்று சொல்லுது, அந்த செயலை மறந்து விட்டு அவர்களை ஒரு புதிய மனிதனாக அவர்கள் அந்த செயலை எனக்கு முன்பாக செய்திருக்கிறார்களே, முன்னொரு காலத்துல எனக்கு இவ்வளவு துரோகம் செய்திருக்க என்ற கண்ணோட்டத்தில் அடுத்து பின்பதாக பார்க்கவே கூடாது. மன்னிப்பு என்று சொன்னாலே, மன்னித்து ஏற்றுக்கொள்ளுதல், அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்று சொன்னாலே
அதற்கு முன்பதாக அவர்கள் எவ்வளவு கெட்டது செய்திருந்தாலும் அதை மறந்து விட்டு புதிதாக தான் பார்க்க வேண்டும். இல்லை, மறுபடியும் பழகும் போது எப்பொழுது பார்த்தாலும் அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்தாலும் நீ அன்னைக்கு இப்படிதான் இப்படிப்பட்டதுதான் என்று சொல்லி 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச காரியங்களை மறுபடியும் நினைவிலே கொண்டு வருவோம் என்று சொன்னால் நாம் மன்னிக்கவில்லை என்று தானே மறுபடியும் அதை குத்தி குத்தி பேசுவோம் என்று சொன்னால் அப்போ ஒருவர்கள் விட்டதை அவர் செய்த தவறுதான், ஆனால் அவர்கள் அதை விட்டு விட்டார்கள். அதை குறித்து அவர்களை ரிக்ரெட் பண்ணி விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது சாத்தானால் நமக்கு செய்யப்படுகிற மோசம். அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னா, அதை மன்னிப்பாயாக, அதை மனஸ்தாப்பட்டால் மன்னித்து விடு. அப்போ இல்லை என்று சொன்னால் அது சாத்தானால் செய்யப்படுகிற மோசமாக இருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலும் பவுல் இதே காரியத்தை தான் சொல்லுவார். இங்கேயும் சாத்தானுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. என்ன சொல்லுகிறார் அடுத்து 27ஆம் வசனத்திலே? பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அப்போ எரிச்சல், ஒரு மனிதனை நாம் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அந்த மனிதன் மீது எரிச்சல் இருந்து கொண்டே இருக்கும். எரிச்சல் இருக்கிறதுக்கு காரணமே யாருதான்? அது பிசாசுக்கு தான் இடம் கொடுக்கிறது. ஆகவேதான் ஒரு மனிதர் மீது இருக்கிற கோபம் அன்றைய நாளிலே தானே தணிந்து விட வேண்டும். நமக்கு இல்லை என்று சொன்னால் அது கேரி ஃபார்வர்ட் ஆகுது என்று சொன்னால், அதை தொடர்ந்து நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அது எரிச்சலாக நாளுக்கு நாள் எரிச்சல் பெரிதாகி கொண்டே போகும். ஆகவே அது பிசாசுக்கு இடம் கொடுக்கிற ஒரு செயல். அப்போ பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று சொல்லி பவுல் சொல்றார். ஆகவேதான் அதுல தெளிவாக சொல்கிறார், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அந்த கோபம் பாவமாக மாறக்கூடாது. பாவமாக எப்பொழுது மாறும்? ஒரு செயல் அநியாயம் காணும்போது கோபம் வருகிறது, ஓகே. அது எப்பொழுது பாவமாக மாறும்? அது அந்த செயல் செய்தவரே மனதுக்குள்ளாக நினைத்து நினைத்து அது ஒரு எரிச்சல் உண்டாகி அது பொறுமை அந்த எரிச்சல் பெருக பெருக அது எரிச்சல் எப்பொழுது ஆரம்பிக்கிறதோ பாவமாகிவிட்டது. அதுதான் மன்னிக்க வேண்டும். அப்போ முதலாவது செய்ய வேண்டியது, அவர்கள் மனஸ்தாபப்படுகிறார்களோ படவில்லையோ கோபத்தை தணித்து விட வேண்டும். மனஸ்தாபப்பட்டால் அவர்களுக்கு என்னது? மன்னித்து அந்த தண்டனையிலிருந்து விலக்கம் கொடுக்க வேண்டும். அப்போ இதுதான் இங்கே பவுல் சொல்லுகிறது. இல்லை என்று சொன்னால் அது சாத்தான் நம்மை மோசம் போக்குகிற செயலுக்கு நேராக நம்ம இழுத்து கொண்டு போகும். எப்படி எனில், நாம் ஒருவரை மன்னிக்காமல் இருக்க அது நமக்கு நம்முடைய சுபாவத்தை கெடுக்கின்ற ஒன்றாக மாறிவிடும். எரிச்சல் வரும், கோபம் வரும், அது கவலையை உண்டாக்கும், அது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். இப்படி நம்மை கெடுக்கக்கூடிய ஒன்றாக இந்த மன்னிக்காத செயல் காணப்படும். ஆகவேதான் பவுல் இங்கே சொல்லுகிறார், சாத்தானால் மோசம் போகக்கூடாது. அவனுக்கு நீங்கள் கொடுத்த தண்டனை போதும். அவனுக்கு மனஸ்தாபப்பட்டு விட்டார், ஏற்றுக்கொள்ளுங்கள், மன்னித்துக் கொள்ளுங்கள். மன்னிப்பு என்பது அதன் பிறகு அவன் செய்த காரியங்களையே சுட்டி சுட்டி காட்டி பேசிக் கொண்டிருப்பதல்ல. அதான் அவன் வெளியே வந்து விட்டான். அப்போ என்னது? அதன் பிறகு அதை குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அவனை ஏற்றுக்கொள்ள இல்லாவிட்டால் நம்மை மோசம் போக்கக்கூடிய சாத்தானுக்கு நாம் இடம் கொடுத்து விட்டோம் என்று அர்த்தம். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதது அல்லவே என்று சொல்லு. அப்போ அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியும். பொருது மக்களுக்கும் தெரியும் சாத்தான் எப்படி எல்லாம் மனிதனை மோசம் போக்குகிறான், அவனுக்கு எப்படி தந்திரசாலி என்று. சாத்தானுடைய வேலை என்னது? நம்முடைய சுபாவத்தை கெடுப்பது. அதாவது தேவன் எதிர்பார்க்கிற திவ்ய தேவனுடைய சுபாவங்கள் நமக்கு வர வேண்டும் எதிர்பார்க்கிற அந்த சுபாவங்கள் நமக்குள்ளாக வராதபடிக்கு அல்லது இருக்கிற சில நல்ல குணங்களை எடுத்து போடுகிற செயல்தான் சாத்தான் செய்யும். ஆகவே மன்னிக்கவில்லை என்றால் கோபம், வைராக்கியம், பகை இது எல்லாம் பெருகிக் கொண்டே போகும். ஆகவே இதை குறித்து கலாத்தியர் புத்தகத்திலே பவுல் சொல்லும் போது என்ன சொல்கிறார்? இதெல்லாம் மாம்சத்தின் கீழ்.
இந்த செயலிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் அவர்களை மன்னிக்க வேண்டும், அவனுக்கு அன்பு காட்ட வேண்டும், அவர்களுக்கு ஆறுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லு. அப்போ இதே காரியம் மன்னிப்பது ரொம்ப கடினமாக இருக்கு பிராக்டிகல் சிலருக்கு. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தா, இது இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீடர்களுக்கு ஒரு பிரச்சனையாகத்தான் இருந்தது. இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லும் போது சீடர்களுக்கு எப்படி இது முடியும் என்கின்றது போலத்தான் இருந்தது. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், அது லூக்கா தான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாக, அதாவது ஒரு பிராக்டிகலா சிந்தித்து பாருங்கள், நிஜத்துல நடக்கும் என்று நான் சொல்லவில்லை. ஒரு இயேசு கிறிஸ்துவே கண்டிப்பாக எல்லாருக்கும் இப்படி நிஜத்துல அப்படி நடக்கும் என்கிறதற்காக சொல்லவில்லை, புரிந்து கொள்வதற்காக சொல்லி, ஒரு மனிதன் காலையிலே வருகிறார், ஏதோ ஒரு தவறு செய்து விட்டார் வேண்டும், அப்ப என்னது கூப்பிட்டு வான் பண்ணிக்கும் போது, ஆமா தெரியாம பண்ணிட்டேன் மன்னித்துக் கொள்ளுங்கள், அவன் தன் தவறை உணர்ந்து கொள்ளுங்க. 1 மணி நேரம் கழித்து மறுபடியும் அதே காரியத்தை அவன் செய்கிறான். அவன் மறுபடியும் என்னது இதே பிறகு ஒரு நாள் 7 தடவை நடக்கும் என்றாலும் நீங்கள் மன்னியுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்று சொல்லும் போது அது எப்படி பிராக்டிகலா பாசிபிள் என்கிறதானே நீங்கள் சிந்திப்பீர்கள். இயேசு கிறிஸ்து இதை சொல்லும் போது சீடர்களும் அதைத்தான் சிந்தித்தார்கள். அப்போ சீடர்கள் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா, இதுக்கு தேவை இப்போ இந்த அளவிற்கு மன்னிக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து சொன்னது போல நான் மன்னிக்க வேண்டும் என்றால் என்னுடைய விசுவாசம் பெருக வேண்டும், தேவன் மேல் வைக்கிற அந்த விசுவாசம் பெருக வேண்டும் என்று சொல்லி சீடர்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது அந்த அளவிற்கு, கடவுள் மீது அந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தையை பின்பற்ற முடியும் என்று சொல்லி அவர்கள் தீர்மானிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறார்கள். அப்பொழுது பாருங்கள், அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார். அப்போ அவர்கள் சொல்லுகிற அந்த நோக்கத்தை பாருங்கள். ஆண்டவரே நீங்க சொன்னீங்க 7 தடவை தப்பு பண்ணிட்டு வந்தாலும் மன்னிக்க, அந்த அளவுக்கு இன்னும் என்ன இல்லை, விசுவாசம் இல்லை, ஒத்துக்கொண்டார்கள். அப்போ அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லை, அதை என்னது நீ பெருக்கி தர வேண்டும், வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றால் விசுவாசத்தை பெருக்க வேண்டும். அப்போ எங்களுடைய விசுவாசம் கண்டிப்பா பெருகினா எங்களால் மன்னிக்க முடியும், அளவில்லாத அளவிற்கு மன்னிக்க முடியும் என்று சொல்லி சீடர்கள் புரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவிலே கேட்கிறார், எங்களுடைய விசுவாசத்தை பெருக்கி தர வேண்டும், அப்பொழுது மட்டும்தான் அளவில்லாத முறை எங்களால் மன்னிக்க முடியும். மன்னிக்கிறது கூட ஓகே, ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றது அளவில்லாத முறை மன்னிக்கிறது. இயேசு கிறிஸ்துவ மன்னிப்பை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு, நாம் பாவிகளாக இருக்கும்போது நமக்காக மரித்ததுனால் அவர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அப்போ அவர் நம் நல்லவர்களாக இருக்கும்போது நம்மை மன்னிக்க, மோசமாக இருக்கும்போது மன்னிக்க. சரி, அப்போ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் எத்தனை முறை தவறு செய்தாலும் திருப்பி வந்து மனஸ்தாபப்பட்டாலும் மன்னிக்க வேண்டும், அளவில்லாமல் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லை ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கேட்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கடுகு விழுதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாக இருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை வேரோடு பிடுங்கப்பட்டு கடலில் நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு உவமையை சொல்லுகிறார். இப்போ விசுவாசத்தை வளர்க்க வேண்டும், மன்னிப்புக்கா இதற்காக ஒருத்தனை மன்னிக்க வேண்டும் என்றால் விசுவாசம் விசுவாசத்தை முதிர்ந்திருந்தால் தான் அளவில்லாமல் மன்னிக்க முடியும். அப்போ நாம் மன்னிக்கவில்லை என்றால் நாம் விசுவாசத்துல இன்னும் வளர வேண்டி இருக்கிறது என்கிறதான் பொருள். அப்போ இயேசு கிறிஸ்து இங்க சொல்லுகிறார், விசுவாசத்தை வர்த்திக்க வேண்டும் என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் போதும் என்கிறதா நீங்க இயேசு கிறிஸ்து. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், விசுவாசம் எனக்கு கொஞ்சமாக இருக்கிறது, அதிக அளவு இல்லை, அதிக அளவு இருந்தால் தான் மன்னிக்க முடியும் என்று நினைக்கிறீர்கள். இது இயேசு கிறிஸ்துடைய பதில். சிலருடைய கேள்வி அப்படித்தானே இருந்தது, மன்னிக்க வேண்டும், அளவில்லாமல் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லும் போது சீடர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது, அளவில்லாமல் மன்னிக்க வேண்டும் என்றால் அதிக அளவு விசுவாசம் வேண்டும், எங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை, எங்களுடைய விசுவாசம் வளர வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறாங்க. இயேசு கிறிஸ்துடைய பதில், இதை செய்தால் உங்களுடைய விசுவாசம் வளரும் என்று தானே சொல்லி இருக்க வேண்டும். மாறாக அவர் சொல்லுகிறார், கடுகு விதை அளவு, அதாவது உங்களுக்கு இருக்கிற அளவு, நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் விசுவாசம் என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா, அந்த கொஞ்சம் அளவு, அது அந்த கொஞ்சம் என்பது கடுகு விதை அளவாக இருந்தாலும் அந்த அளவுக்கு தான் விசுவாசம் இருக்கிறது என்று சொன்னாலும்
அதை செயல்படுத்துங்கள். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் செயல்படுத்துங்கள். அந்த விசுவாசத்தை வைத்துக் கொண்டு இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி வேரோட பிடுங்கொண்டு கடல்ல நடப்படுவாக என்று சொல்லி அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்களுக்கு கடுகு விதை அளவுதான் விசுவாசம் இருக்கிறது. இப்போ கடவுள் சொல்லுகிறார் என்கிறதற்காக என்னது இந்த காட்டத்தி மரத்தை போய் பிடுங்கி கடல்ல நடப்படுன்னு சொல்ற. அப்போ உங்களுக்கு ஆனா என்னது கொஞ்சம் கடுகளவு தான் விசுவாசம் இருக்கிறது. பெரிய விசுவாசம் இல்ல, கண்டிப்பா அப்படியே நடந்து விடும் அப்படியே விசுவாசம் இல்லை. கடுகு அளவு விசுவாசம் தான் இருக்குது. அப்படின்னா என்னது? ஆனா கடவுள் சொல்லிட்டாரு இந்த காட்டத்தை மரத்தை நீ பிடுங்கிட்டு போய் கடல்ல நடப்படுன்னு கடவுள் சொல்லிட்டு, நீ அப்படி சொன்னா நடக்குன்னு கடவுள் சொல்லிட்டாரு. இப்போ என்ன இயேசு கிறிஸ்து சொல்லுகிறா, கொஞ்சம் தான் விசுவாசம் இருக்கு இல்லையா, அந்த கொஞ்சம் விசுவாசத்தை நான் சொன்னதா சொல்லு, இந்த மரத்தை பார்த்து கடல்ல நடு என்று சொன்னா நடக்கும். அதுக்கு நீ பெரிய அளவு விசுவாசம் இருந்துதான் ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வருகிறா, மன்னிக்க வேண்டும் என்பதற்காக விசுவாசம் பெரிய அளவு இருக்க வேண்டும், அந்த அளவுக்கு விசுவாசம் இருந்தால்தான் நடக்கும் என்று சொல்லி நீ கேட்கிறா இல்லவா? முதல்ல நீ உனக்கு கொஞ்சம் விசுவாசம் இருக்குன்னு ஒத்துக்கிறா இல்லையா? அந்த கொஞ்சம் விசுவாசத்தை வைத்து நான் உனக்கு என்ன சொல்லுகிறேன், மன்னி என்று சொல்லுகிறேன் அல்லவா? அந்த நீ மன்னிக்க முடியல, அது அளவுக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்றேன்ல, நான் சொல்றேன் உனக்கு அந்த கொஞ்சம் விசுவாசம் இருக்கட்டும், அதை வச்சு நான் சொன்னதை செய், மன்னிக்க முடியும், மன்னிக்கிறேன் என்று சொன்னா அது ஆகும். அதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கடவுள் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அதை நாம் செயல்படுத்துவதற்கு கடுகுவதை அளவு இருந்தாலும் எனது இது நடந்துவிடும். உதாரணத்துக்கு இப்போ கடவுள் வந்து சொல்றாரு, மோச இடத்துல சொல்றாரு இந்த மலைய அடி தண்ணீர் வரும். ஆனா மோசைக்கு என்னது இல்லை, ஒருவேளை உதாரணத்துக்கு அந்த 100% நான் அடிச்சா தண்ணி வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லைன்னு வச்சு, ஆனா அப்போ எனக்கு விசுவாசம் இல்லை, நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தோம்னா தண்ணி வராது. ஆனா எனக்கு டவுட்டா தான் இருக்கு, எனக்கு கடவுள் சொல்லியிருக்காரு அடிப்போம் அப்படின்னு அடிச்சா தண்ணி வரும், அப்படித்தானே? அதைத்தான் எங்க விசுவாசம் பெரிய அளவு விசுவாசம் இருந்தால்தான் மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அதனால நான் மன்னிக்க மாட்டேன், எனக்கு அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லை, வளர்ந்த பிறகு விசுவாசம் வளரட்டும், இதுக்கு பிறகு நான் மன்னிக்கிறேன்னு சொன்னா அது வரைக்கும் கை கட்டிக்கிட்டே இருப்பேன்னு சொன்னா அப்படி இருக்கலாம். எனக்கு ஒரு மோசைக்கு எனக்கு 100% விசுவாசம் கிடையாது, வர அந்த பிறகு நான் வேணா அடிக்கலாம், அது வரைக்கும் நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தா என்ன, கடைசி வரைக்கும் தண்ணி வராது. ஆனா எனக்கு ஓகே கடவுள் சொல்லியிருக்காரு நடக்க நம்புறதற்கு எதுவாக இருக்குதோ இல்லையோ, கடவுள் சொல்லியிருக்காரு அதனால நான் அடிக்கிறேன், அப்படி அடிச்சா தண்ணி வரும். அப்படிதான் அதே மாதிரி கடவுள் மன்னிக்க சொல்லி இருக்கிறார், அது அளவு இல்லாத முறை மன்னிக்க சொல்லி இருக்கிறார், அதுக்கு என்னது கண்டிப்பாக விசுவாசம் தேவை. கடவுள் சொன்ன அந்த வார்த்தையின் மீது விசுவாசம் தேவை. ஆனா என்னால முடியல நீ செய், உன்னால முடியும். இந்த காட்டத்தை மரத்தை போத்து கடல்ல தள்ளுண்டு போ அப்படின்னு நீ சொல்லு, நான் சொல்லி நீ இப்படி சொன்னா நான் போகணும்னு சொல்றேன், இல்ல எனக்கு விசுவாசம் அந்த அளவுக்கு இல்ல, கடுகு உதலாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லாம இருந்தேன்னா அது நடக்காது. எப்ப சொல்றியா செயல காட்டு, அப்ப நடக்கும். இயேசு கிறிஸ்து சொல்ல வருகிற காரியம் விசுவாச வளர்ச்சிக்கு எனக்கு கொஞ்சம் தான் விசுவாசம் இருக்கிறது, அதனால நான் செயல்பட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் என்னது கடைசி வரைக்கும் செயல்பட முடியாது, விசுவாசம் வளராது. கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் கடவுள் சொல்லியிருக்காரு, அதனால இந்த இருக்கிற கொஞ்சம் விசுவாசத்தை வைத்து நான் எனது செயல்படுவேன், மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் படி எடுத்து வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது முடியும். அடுத்து என்னது 2வது படியும் எடுக்க ஸ்டெப் பை ஸ்டெப் விசுவாசத்திலே வளர முடியும். இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம். மன்னிக்க அளவு இல்லாமல் முறை மன்னிக்கவும் முடியும். இதைத்தான் கொரிந்தியர்களுக்கு பவுல் சொல்லுகிறார். இல்லை என்று சொன்னால் அது சாத்தானால் ஏற்படுகிற மோசமாக இருக்கு, நம்முடைய சுபாவத்தை கெடுத்து அது அது நம்மை நாம் மன்னிக்காதது ஏதோ அவர்களுக்கு தான் பனிஷ்மெண்ட் இல்லை, அது நமக்கு நாமே கொடுத்துக் கொள்கிற பனிஷ்மெண்ட் போல மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுதான் சாத்தானுடைய. ஆகவே
அவர்களை ஏற்றுக்கொள்வோம். அவர்கள் நம்முடைய தண்டனை கொடுப்பதோ, கண்டிப்பதோ, எச்சரிப்பதோ நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்? அவர்கள் திருந்துவதாக இருக்க வேண்டும். மாறாக அவர்கள் பெர்மனண்டாக நிர்மூலமாகி போக வேண்டும் என்பது அல்ல. அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அதே அவர்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வது என்பது பழசை முழுவதுமாக மறந்து மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். அதற்கு நம்முடைய விசுவாசம் பெருக வேண்டும். கண்டிப்பாக அது பெருக வேண்டும் என்கிறதற்காக என்ன செய்ய வேண்டும்? இருக்கிறதை வைத்து செயல்பட வேண்டும். இதுதான் வேதாகமம் சொல்லுகிற காரியம். தொடர்ந்து அடுத்த வாரத்திலே வேறு ஏதாவது